பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் சங்கீதம் 128 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகள் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். ஆமேன், ஹல்லேலூயா. பாக்கியவான் யாரு? இந்த உலகத்துல பாக்கியவான் யாருன்னா கடவுளுக்கு பயப்படுறவன் தான் பாக்கியவான். இன்னைக்கு கடவுள் பயம் நிறைய பேருக்கு இல்லாமே போயிடுச்சு. சோ எல்லாருமே ஏதோ தானோன்னு வாழ்கிற ஒரு வாழ்க்கையை போச்சு. பயம் இல்லாம தவறுகளை ஈஸியா செய்ய ஆரம்பிக்கிறோம். பாத்தீங்கன்னா கடவுள் நம்மளை பாக்குறாரே, நம்ம தப்பு செய்யக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது, வட்டிக்கு விடக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது, தவறான வழிகளை நம்ம நடந்து போயிடக்கூடாது அப்படின்ற பயம்லாம் இந்த காலகட்டத்தில் யாருக்கும் இல்லாம போச்சு. ஆனா வார்த்தை சொல்லுகிறது, நீங்க பாக்கியவான்களா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க யாருக்கு பயப்படுறீங்களோ இல்லையோ கடவுளுக்கு முதலாவது பயப்படணும். அல்லேலூயா. சோ நிறைய பேர் பெற்றோர்களுக்கு பயப்பட மாட்டாங்க, பெரியவங்க அவங்களுக்கு பெரியவங்களுக்கு யாருக்கும் பயப்பட மாட்டாங்க, இல்ல சொந்த பந்தங்களுக்கு பயப்படுவோம். இன்னைக்கு பயம் என்ற வார்த்தையே வித்தியாசமாய் போயிடுச்சு. அப்ப அந்த மத்தவங்களுக்கு பயந்து நான் ஏன் நடக்கணும் அப்படின்ற கேள்வியும் வருகிறது. கடவுளுக்கு நீங்கள் பயந்து நடந்தீங்கன்னா நீங்க பாக்கியவான். உங்கள் வழிகளில், அந்த வார்த்தை என்னன்னா, உங்க வாழ்க்கையில நீங்க என்ன பண்ணணும், நீங்க பாக்கியவான்களாய் வாழணும், ஆசீர்வாதமா இருக்கணும், நீ உங்களுடைய எல்லா ஆசீர்வாதம் நிறைவுள்ளதா உங்களுக்கு காணப்படணும்னா கடவுளுக்கு பயப்படுற பிள்ளைகளா இருந்தீங்கன்னா நிச்சயமா கர்த்தர் உங்களை இரட்டத்தனையாய் ஆசீர்வதித்து நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. பாத்தீங்கன்னா கடவுளுக்கு நம்ம பயப்படாத பொழுது அநியாயமான வாழ்க்கையில நம்ம போயிடுவோம் அப்படியே. ஆனா கடவுளுக்கு பயந்து வாழ்ந்தோம் என்றால் நிச்சயமாய் கர்த்தர் கண்டு நம்மளை ஆசீர்வதிப்பார். யோசேப்பை குறித்து வேதாகமத்துல நம்ம வாசிக்கிறோம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்துல நம்ம அவரை குறித்து நம்ம வாசிக்கிறோம். என்னன்னா, அவர் ஒரு வீட்டுல வேலை செய்து கொண்டிருக்கும் போது அந்த வீட்டுல இருக்கிற எஜமாட்டி, அதாவது அவங்களுடைய கணவர் வெளியே போயிருக்கும் போது அந்த அம்மா என்ன பண்றாங்க, அந்த பையனிடத்துல தவறுதலாய் நடக்க முயற்சி பண்ணுகிறாங்க. அப்பொழுது அவன் சொல்லுவான், இந்த வீட்டுல எஜமான் எல்லா பொறுப்பையும் என்கிட்ட கொடுத்திருக்கிறாரு, உங்களை தவிர நான் எப்படி இப்படிப்பட்ட பெரிய விஷயத்த செய்யறது. அது மட்டும் இல்ல, அவன் ஒரு அழகான வார்த்தை சொல்லுவான். என்னன்னா, இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாப்புக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி? ஆமேன், அல்லேலூயா. பாருங்க, அவனுடைய வார்த்தையினுடைய காரியத்தை பார்க்கிறோம். வீட்டுல யாரும் இல்ல, சந்தர்ப்பம் நல்லா ஈஸியா கிடைச்சிருக்கு, தவறு செய்யலாம். வாலிப பையன் நல்லபடியா தவறு செஞ்சு அவனுடைய சந்தோஷமா அவன் வாழ்ந்திருக்கலாம். ஆனா அவன் ரொம்ப தெளிவாய் ஒரு வார்த்தை சொல்லுகிறான். என்னன்னா, நான் இவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்சு ஆண்டவருக்கு விரோதமாக நான் எப்படி நடப்பேன்? இல்ல, அது தப்பு, நான் தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று அவன் சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது கூட அவன் அதுல உத்தமமாய் வாழ்ந்தான். அல்லேலூயா. நீங்கள் தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். சூழ்நிலைகள் அமைஞ்சதுன்னா அந்த இடத்துல நீங்க பரிசுத்தமா வாழ்ந்து காமிக்கணும். கடவுளுக்கு பயந்து வாழ்ந்து காமிக்கணும். கடவுள் நம்மளை பார்த்துட்டு இருக்கிறாரு, ஆண்டவர் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார், ஏசப்பா நம்மளை பார்க்கிறார், நம்ம தப்பு செய்யக்கூடாது என்ற ஒரு உணர்வு நமக்கு தேவைப்படுகிறது. ஆமென், அல்லேலூயா. யோசேப்பு அதை தான் சொல்றான் அந்த அம்மா கிட்ட. இல்ல இல்ல, என் தேவனுக்கு விரோதமா இவ்வளவு பெரிய பொல்லாப்பு நான் எப்படி செய்வேன்? நான் தேவனுக்கு பயந்து நடக்கிறவன் என்று தன்னைத்தானே அவன் வெளிப்படுத்தினான். இப்படிப்பட்டவர்கள் தான் பாக்கியவான்கள். பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம யோசேப்பை குறித்து பார்த்தோம்னா, முடிவில் அவன் மிகப்பெரிய அதிகாரியாக அந்த தேசத்துக்கு, எகிப்து தேசத்துக்கு மாறினான் என்று வேதம் சொல்கிறது. அருமையானவர்களே, நீங்க வேலை செய்கிற இடமாகட்டும், இல்ல வீடாகட்டும், மற்ற இடமாகட்டும், தொழிலில் இருக்கிற இடமாகட்டும், எங்க போறீங்களோ எங்க வரீங்களோ இருக்கிற இடங்களில் கர்த்தருக்கு பயந்து நடந்து கொள்ளுங்க. ஒவ்வொரு விஷயமும் கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். நம்ம பாவம் செய்யறோமா, அநியாயம் செய்யறோமா, மற்றவங்க பொருளை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துடுறோமா, என்ன செய்யறோன்றத பாருங்க, கடவுள் பார்த்துட்டு இருக்கிறார். சோ அநீதியின் தேவன் அல்லவர், நீதியின் தேவன் அவர். அவருக்கு பயந்து நீங்க நடந்தீங்கன்னா, உண்மையாலுமே உங்க வழியில அவருக்கு பயந்து நடந்தீங்கன்னா நீங்க தான் பாக்கியவான். நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீங்கள் என்னெல்லாம் செய்றீங்களோ எல்லாத்தையும் 100 மடங்கு ஆசீர்வாதத்துல கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவார். ஆமென். இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்துக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அப்பா, இந்த வேளையிலும் அப்பா, இந்த பிரசங்கத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. உமக்கு பயந்து பரிசுத்த நடக்கையோடு தன் வாழ்க்கையை நடத்த கிருபை தாங்க. தேவையில்லாத ஆண்டவரே டெம்டேஷனை கொடுக்கிற, தேவையில்லாத உணர்வுகளை கொடுக்கிற பிசாசை இயேசுவின் நாமத்தில் சபித்து கட்டுகிறேன். உமக்கு பயந்து உம்முடைய கண்களுக்கு முன்பதாக பாக்கியவான்களா இந்த பிள்ளைகள் நிலைத்து நிற்கட்டும். தொடர்ந்து காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். வியாதி, விக்கினங்கள், ஜலி, ஜுரம் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் சபித்து கட்டுகிறேன். பூரண சுகத்தினால் இடைக்கட்டும். இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபித்து ஒப்புக் கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord. God bless.